இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கும் எந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்திருக்காது என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கிற? ஒற்றுமையாக இருக்கிறோமா? 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 திசையில் 4 பேரும் பேசுகிறோமா? உட்கார்ந்து பேசுகிறது இல்லை, உட்கார்ந்து ஜெபிக்க குடும்ப ஜெபமே கிடையாது, அறவே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது. இன்றைக்கு சில குடும்பங்களில் குடும்ப ஜெபமே இங்கே பார்க்கிறோம். தனக்குத்தான் பிரிந்திருக்கிற வீடு. இன்றைக்கு 4 பேர் இருந்தால் 4 பேரும் சம்பாதிக்கிறதுனால யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, யாரிடத்துலையும் நான் பேசி எனக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க கேட்கறது இல்லை. நான் என் வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பணம், நான் யாருக்கும் நான் அடிபணிஞ்சு போகணும்னு இல்லை. அப்படிப்பட்ட இருதயங்கள் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வீடு நிலைத்திருக்காது. இன்றைக்கு நம்மளுடைய வீடு அப்படி இருக்குமானா எனக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே என் வீடு ஒரு சமாதானமுள்ள ஒரு கூடாரமா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரிந்திருக்கிற ஒருத்தருக்கு ஈகோ, ஒருத்தருக்கு ஒரு கோணத்தில் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகிற அந்த சூழ்நிலை, இந்த காரியங்கள்லாம் நிறைய பாரம் இருக்கும். யாருக்கு தெரியுமா? தாய்மார்களுக்கு தான், மனைவிக்கு தான். என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் தாறுமாறா இருக்கிறாங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வேளை நீங்க வேதனையோடு இருக்கலாம். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த மோசே குறித்து பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் 4 பேர் தான், ஆனால் அந்த 4 பேருக்கு அந்த சமைச்சு 4 பேரும் சாப்பிட்டாங்களா நம்ம பார்த்து அவங்கள சமாதானமாக கொண்டு போகிறது ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் மோசே பாருங்களேன், எத்தனை லட்சமான ஒரு ஜனங்கள் இல்லையா, எவ்வளோ கோடியான பிள்ளைகள் எல்லாரையும் மேய்ச்சி கொண்டு போனார் என்றால் அவர் கர்த்தரோடு நடந்தது மாத்திரத்தினால தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தரோடு நடக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு அந்த கிருபையை தருவார். ஒவ்வொருத்தரிடத்துல எப்படி பேசணும், கணவனிடத்தில் எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடத்தணும், இப்படிப்பட்ட அறிவை நமக்கு தருகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு அறிவே கிடையாது, நான் படிக்காதவள், அப்படியே நம்ம சொல்லிக்கொண்டு உட்கார்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை, ஞானத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்திருக்காது. ஆனா அதே மத்தேயுல ஒரு வீடு இருக்கிறது, அது நிலைத்து நின்றது. ஏன் தெரியுமா? அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அது வாசிங்க. மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்தது, பெருமழம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. பெருமழை வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அலை போல பிரச்சனைகள் மாறி, ஒரு அலை அப்படிதான் அடங்குதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த அலை வருகிறது. ஒரு பிரச்சனை இப்போதான் சால்வ் ஆகுதுன்னு நினைக்கும் பொழுது அடுத்த பிரச்சனை, ஒரு செலவு வந்து இப்போதான் அந்த செலவெல்லாம் செய்து முடிச்சோம், ஒரு ஃப்ரீயா இருக்கலாம் நினைக்கும் பொழுது அடுத்த செலவு வருகிறது. இப்படி பணம் கையில் நிற்கிறது இல்லையே, சந்தோஷம் நிலையா இல்லையே, இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ராகேலுடைய கூடாரத்துல அசுத்தம் காணப்பட்டது, ஒளிவு மறைவு காணப்பட்டது, பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது, பிரிவினை காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க கூடாரத்துல இருக்குமானால் ஆண்டவரிடத்துல கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. இன்றைக்கு குடும்பம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். நம்ம எங்கதான் சுத்தினாலும் நம்ம கடைசியில வீட்டுக்கு வரணும். குடும்பத்துக்கு தான் நம்ம வரணும். ஆனால் அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில், அந்த கூடாரத்தில் சமாதானமே இல்லையே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு டைரக்ஷனில், ஒவ்வொரு திசையில் இப்படியே இருக்கிறது என் வீடு. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னால் ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை. ஆண்டவரே எங்கள் வீட்டில் சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே நிலையான சமாதானம் சொல்லுங்க. ஆண்டவரே நிலையான சமாதானம், நிலையான சமாதானம், பூரண சமாதானம் என் வீட்டில் தங்கி இருப்பதாக. அதற்கு ஆண்டவரே அந்த காரியத்திற்கு விரோதமாய் என்னுடைய ஜீவியம் இருக்குமானால், என்னுடைய பெருமை இருக்குமானால், என்னுடைய பெருமை, என்னுடைய ஸ்தானத்தை குறித்து பெருமை, என்னுடைய பொருட்களை குறித்த பெருமை, என்னுடைய வீட்டு
வீட்டை குறித்து பெருமை, தகப்பன் வீட்டை குறித்து சிலருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். எங்க அப்பா யாரு தெரியுமா, நான் எவ்வளவு நகை போட்டுட்டு வந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு காரியங்களை கொண்டு வந்தேன் தெரியுமா, இப்படிப்பட்ட பெருமை உங்க வாழ்க்கையில இருக்குமானால் அது ஒருவேளை உங்கள் சந்ததிக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருமானால் வேண்டாமே சகோதரி. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் எதிர்த்து நின்றால் நம்ம எங்க போக முடியும்? ஒரு விசை தாழ்த்திருங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். தேவையில்லாத அருவருப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சு, மற்றவர்களை பற்றி பேசுகிற காரியங்கள், மற்ற குடும்பத்தை குறித்து பேசுகிற காரியங்கள், ஆண்டவரே தேவையில்லாத ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவரே காரியங்கள், நல்ல ஆலோசனை காரியாயனை மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல கணவனுக்கு மறைத்து செய்த காரியங்கள், கணவனிடத்துல மறைத்த காரியங்கள் எங்களுக்கு மன்னிங்கப்பா. எங்களுக்கும் எங்கள் கணவருக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவரே நல்ல ஒரு தெய்வீக அன்பை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என் கணவர் என்னிடத்துல பேசுகிறது இல்ல, என்னிடத்துல அன்பு கூறுகிறது இல்ல. நீங்க ஒரு வேளை சொல்லலாம், நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கும் என் கணவருக்கும் இடையில இருக்கிற எல்லா கேப்பையும், நிறைய கேப்ஸ் இருக்கு, நிறைய கேப் இருக்கு, ஒரு கனெக்ஷனே இல்ல. நான் பாட்டுக்கு இருக்கிறேன், அவர் பாட்டுக்கு இருக்கிறார், சாப்பிடுறோம், தூங்குறோம், போறோம், வரோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது. சந்தோஷமான நாட்களை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தருவீராக. எங்கள் கூடாரத்தில் உம்முடைய சமாதானம் தங்கி இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 2 கூடாரங்களை நம்ம வேகமா பார்க்க போகிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உபாகமம் 1:27. தங்கள் கூடாரத்தில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக எமோரியர்கள் கைக்கு ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனத்தின் ஸ்டார்டிங்ல பாருங்களேன். இந்த கூடாரத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட கூடாரமாக இருக்கிறது. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து, இது ஒரு முறுமுறுக்கிற ஒரு கூடாரம். எப்பொழுதும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், எப்போ பாரு ஒரு கம்ப்ளைண்ட். ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம். ஒரு பக்கம் கணவரை குறித்து கம்ப்ளைண்ட்ஸ், இன்னொரு பக்கம் பிள்ளைகளை குறித்து கம்ப்ளைண்ட்ஸ், இன்னொரு பக்கம் பெற்றோரை குறித்து, ஏன்னா என் தகப்பன் இந்த குடும்பத்தில் என்னை திருமணம் பண்ணி கொடுத்தாரோ அப்படி ஒரு முறுமுறுப்பு. இன்னும் சிலருக்கு ஆண்டவர் மேலே எப்பொழுதும் முறுமுறுப்பு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இப்படி கூடாரத்துல முறுமுறுத்தார்கள். 34ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் நம்ம முறுமுறுக்கிறது, நம்ம படுக்கையில் முறுமுறுக்கிறது, நம்ம பாத்ரூமில் முறுமுறுக்கிறது, சமைக்கும் பொழுது முறுமுறுக்கிறது, சமைக்கும் பொழுது கோபமாய் அந்த பாத்திரங்களை அப்படியே வீசுகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். 35ஆம் வசனத்தை பாருங்க. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை. ஏன் தெரியுமா? இந்த ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். நீங்க அதுல போய் நீங்க உங்கள் வீடுகளை கட்டி, நீங்க திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலன்களை நீங்க புசிக்க போறீங்க. அது ஒரு நல்ல ஒரு பாலும் தேனும் நலமும் விசாலமுமான தேசம் என்று ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பொல்லாத மனிதர் ஒருவரும் காண்பதில்லை. ஏன் தெரியுமா? அவர் அந்த முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் மனமடிவாகிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் பாருங்க, அந்த வனாந்திரத்துல 40 நாட்கள்ல போக வேண்டிய பிரயாணம் 40 வருடமானது. ஏன்? அவர்களுடைய வாயின் நிமித்தம். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம தடையே நம்முடைய வாய் தான். எப்பொழுதும் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எங்களை சாகவா கொண்டு வந்தீங்க, இப்படி எப்பொழுதும்
அவங்க முறுமுறுத்ததுனால பாருங்க அவங்களுடைய ஜீவியமே ஒரு கஷ்டமாயிருச்சு. 40 நாட்கள் வனாந்திர வாழ்க்கை, ஒன்றும் பார்க்க முடியல, அந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இல்லை, வீடுகளை கட்ட முடியல. ஏன்னா அவங்க பிரயாணத்திலே இருக்கிறாங்க, இன்னும் அந்த 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 ப்ராசஸ்லேயே போய் கொண்டு இருக்கிறாங்க, கூடாரத்திலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூடாரம் போடுறது, இன்னும் பிரயாணம் தொடங்கும் பொழுது அந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு அடுத்த இடத்துல பிரயாணம், ஒரு செட்டில்மெண்ட்குள்ள வரவே முடியல. ஏன் தெரியுமா? அவங்களுடைய வாயின் வார்த்தைகள். இன்றைக்கு ஒருவேளை நீங்க கூட என்னுடைய குடும்பத்துல மட்டும் ஒரு நல்ல காரியமே நடக்கலையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகலையே, என் காரியங்கள் எல்லாம் செட்டில் ஆகுமா, இந்த காரியங்கள்லாம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும்? ஒருவேளை நம்முடைய நாவு, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒருவேளை அது தடையா இருக்குமானால் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம பெண்கள் எப்பொழுதுமே படபடன்னு பேசிடுவோம் இல்லையா? கோபம் வந்தா என்ன பேசுறோன்னே தெரியாது. இன்னும் மற்ற சைட்ல அமைதியா இருந்துட்டாங்கன்னா இன்னும் கோவம், நான் இவ்வளோ பேசி கொண்டு இருக்கிறேன், நீங்க என்ன அமைதியா இருக்கிறீங்கன்னு அவங்களையும் பேச வைப்போம் இல்லையா? அதனால இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவருக்கு இந்த முறுமுறுப்பு பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, ஒரு முறை ஒரு வேடிக்கையான சம்பவத்தை கேளுங்களேன். ஒரு மனைவி ஒரு கணவன் இடத்துல சொன்னாங்களாம், நீங்கள் என்னத்தை தான் பண்ணுறீங்களோ தெரியல, வீட்டில் அரிசி இல்லை, சர்க்கரை இல்லை, பால் இல்லை, பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கணவன் ரொம்ப கோபமாக சொன்னாங்கன்னா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்பொழுதும் அது இல்லை, இது இல்லை, அது வேணும், இது வேணும், இது இல்லை, அது இல்லை, எப்போ பாரு இல்லை இல்லைன்னு தான் சொல்லி உன் வாயிலிருந்து இது இருக்கு அது இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் உன் வாயிலிருந்து வந்திருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி சொன்னாங்களாம், அப்படியா, சரி, பருப்பு டப்பா காலியா இருக்கு, அரிசி டப்பா காலியா இருக்கு, சக்கரை டப்பா காலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதது தான் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருப்பார். நம்ம பாருங்க, யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை? திருநங்கைகளை யோசித்து பாருங்க, அவங்க வாழ்க்கை என்ன முடிவுக்கு போகிறது, அவங்களுடைய எதிர்காலம் என்ன, யார் அவங்களை கவனிப்பா, அவங்கள யார் தேற்றுவா, வீடு இல்லை, வாசல் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம சிட்டியில டிராவல் பண்ணும் பொழுது பாருங்க, எவ்வளோ கருத்தரிப்பு மையங்கள் என்று பெரிய 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 பில்டிங்ஸ். ஏன் குழந்தை இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளை குறித்து முறுமுறுப்பு, ஏன்னா நான் பெற்றேனோ, ஏன்னா நீ என் வயித்துல பிறந்தியோ, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை அருவருக்கிறார், அதை வெறுக்கிறார். அதனால இங்க பாருங்க, ஆசீர்வாதத்தை தடை செய்து விட்டார். ஆனா தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 36ஆம் வசனம், உபாகமம் 1:36 பாருங்க, எப்னூயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். காலேப் மாத்திரம் அதை காண்பான். ஏன் காலேப் மாத்திரம்? நம்ம என்னாகமத்தில் பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 7-8 பார்க்கும் பொழுது அந்த தேசத்தை வேவு பார்க்க போவாங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும், டைம் இல்லாதனால ஃபாஸ்டா சொல்றேன். அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும் பொழுது எல்லாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம அழிந்து போக போகிறோம், ஐயோ நம்ம மாண்டு போக போகிறோம், நம்ம அவ்வளோ அழிந்து போயிடுவோம், ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அங்க ரொம்ப கஷ்டம், நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது காலேபும் யோசுவாவும் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. ஆண்டவர் நமக்கு தருவார், நம்ம அதை ஜெயிப்போம், எளிதில் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று நம்மளுடைய வாயில ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. அது நிமித்தம் காலேபுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அந்த சந்தோஷம், அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறினது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். அதுதானே நம்ம சகோதரிகள், தாய்மார்களுக்கு அதுதானே ஆசை, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். கடந்த நாட்கள்ல 2 நாளா என்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க, பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கிறது, அப்படியே படுத்து இருக்கிறான், நடக்க முடியல, அப்படியே சோர்ந்து போயிருக்கும் பொழுது வேதனையா இருக்கு. ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே தயவு செய்து சுகம் கொடுத்துருங்கப்பா, என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்துருங்க, எனக்கு எது வேணாலும் கொடுத்துருங்க, அப்படிதான் நம்ம ஜெபிப்போம் இன்னைக்கு. ஆனா நம்முடைய வாயின் வார்த்தையினால பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவர்களா இருக்கிறோமே. அநேக நேரத்துல ஒரு பலவீனம்னா அவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனா எத்தனை நேரம் நம்ம புலம்பி 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 குறை சொல்லி ஆண்டவரிடத்துல சண்டை போட்டு நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இதற்காக ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாமா?
எப்போவுமே நம்ம இந்த ஹியூமன் மென்டாலிட்டி, மனித சுவாபம் குறைகளை மாத்திரம் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம குறைவுள்ளவளாக இருந்தோம் நம்மை பார்த்தாரு. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேளுங்க, அப்படிப்பட்ட சுவாபத்தை கொடுங்க ஆண்டவரே. குறைகளை மாத்திரம் பார்த்து குறையே பேசி கொண்டிருந்த நாட்கள் போதும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் நாவை ஒப்பு கொடுக்குறேன். இந்த முறுமுறுக்கிற கூடாரமா என் கூடாரம் இருக்கக்கூடாது. ஒருவேளை எப்பொழுதோ அந்த முறுமுறுப்பு சத்தம் அந்த கூடாரத்தில், அந்த கிச்சன்ல இருந்து எழுமிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் துதியின் சத்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை சூழ்நிலைகள்லாம் பாதகமா இருந்தாலும் வாயில ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் செலுத்த, எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் நாவுக்கு காவல் வைங்க. அன்றைக்கு தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நாவுக்கு காவல் வையும். ஆண்டவரே, தேவையற்ற வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை நம்ம பேசி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை, நம் சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடக்கூடாது. அப்பா, என்னை மன்னிங்க. என் வாயின் வார்த்தையினால ஏற்பட்ட விளைவுகளை ஆண்டவரே நீங்க ரிவர்ஸ் பண்ணுங்கப்பா, எனக்கு ரிவர்ஸ் பண்ணுங்கப்பா. கடந்த நாட்கள் நான் பேசின வார்த்தைகளை தேவரீர் தயவாய் மன்னிப்பீராக. இனி ஒருபோதும் முறுமுறுப்பு, கணவனை குறித்து, கணவர் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தேவனை குறித்து நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கடைசியாக ஒரே ஒரு கூடாரத்தை மாத்திரம் பார்க்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்ட லோத்துடைய கூடாரம் எங்க இருக்கு தெரியுமா? 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். சோதோம் என்று சொல்லும் பொழுது அது உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சோதோம் என்று சொல்லும் பொழுது அதுல இச்சைகளும் பாவங்களும் உலக ஆடம்பரங்களும் தேவையில்லாத பாவங்களும் நிறைந்த ஒரு இடம் இந்த சோதோம். இங்க பாருங்க, லோத்துடைய பார்வை, அவங்க பிரிந்து போகிறாங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வரும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ பிரிந்து போ, நீ எந்த டைரக்ஷன்ல போறியோ நான் அடுத்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது லோத்துடைய பார்வை எப்படி இருந்தது பாருங்க. சோதோமை பார்க்கிறார். சோதோமை பார்த்து, இது ரொம்ப அழகா இருக்கு, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு, ரொம்ப லக்ஸுரியா இருக்கு, ரொம்ப பார்க்கிறதற்கே ரொம்ப ஹைஃபையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே தொடர்ந்து 14ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆனா அடுத்த அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்த படியினால். பாருங்க, இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை அட்ராக்ட் பண்ணி அப்படியே உள்ள இழுத்துரும். அந்த லோத்து சோதோமுக்கு நேரே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு அதுக்கு நேரா கூடாரம் போட்டான். ஆனா அந்த பாவம் விடாது பாருங்க, அது இழுத்து சோதோமுக்கு உள்ள அந்த லோத்துடைய குடும்பத்தை இழுத்து விட்டது. இந்த கூடாரம் எதற்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? இந்த கூடாரத்துல காணப்பட்ட குறை என்ன தெரியுமா? அங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கூடாரம். ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, இது ஆண்டவருக்கு சித்தமா, இது நல்ல காரியமா, இது ஆண்டவர் பார்வையில நல்ல காரியமா? அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு, மற்றவர்களுடைய பார்வைக்கு நல்லதா இருக்கும், அழகா இருக்கும். சோதோமை பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது யாருக்கு? லோத்துக்கு. ஆனா கர்த்தருக்கு அது விருப்பமா? அதை அவர் கவனிக்கல. இன்றைக்கு திருமண காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பெரிய வீடா, 2 காரா, இவ்வளோ விலையுயர்ந்த கார்கள் இருக்கான், சொகுசு கார்கள் இருக்கிறதா, நிறைய பிஸ்னஸா, மாதத்துக்கு லட்சமாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா போதும், என் பிள்ளை நல்லா அங்கே இருக்கும், வசதியாக இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவரை தேட மாட்டாங்களாம். சர்ச்சுக்கு ஏதோ பாரம்பரியமாக நம்ம போனோன்றதுக்காக போவாங்களாம். ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் தூரமாக இருக்குதான்னு கேட்டோம். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ அவங்கள நடத்திருன, ஆண்டவருக்குள்ள நடத்திருன. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான சகோதரிகள் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால அந்த குடும்பமே சீரழிஞ்சு போய், இன்னும் ஒரு காரியத்தை குறித்து எங்கள்
தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப வசதியான குடும்பம், ஆனால் அந்த பையன் வந்து வீக்கெண்டில் மட்டும் பார்ட்டிக்கு போவானா அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓ வீக்கெண்டு தானே பரவாயில்ல, அது சோஷியல் ட்ரிங்கிங் இப்போல்லாம் வந்து ஐடியில் அதெல்லாம் வந்து சகஜம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வீக்கெண்ட் ட்ரிங்கிங் வீக் டே ட்ரிங்கிங் ஆகி மந்த்லி ஃபுல்லாக ட்ரிங்கிங் ஆகி குடும்பமே நாசமாய் போன சூழ்நிலை பாருங்க. எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளோ நகைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் சமாதானம் ரட்சிப்பு இல்லை என்றால் அனைத்தும் குப்பையில். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எவ்வளவு சந்தோஷம், எவ்வளோ சொகுசு இருந்தாலும், எவ்வளோ வசதிகள் ஐஸ்வர்யம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னு வைங்களேன், அதை அனுபவிக்க முடியுமா? நல்ல ஒரு சாரி உடுத்திட்டு நகைகளை போட்டுட்டு நம்ம சந்தோஷமா போக முடியுமா? இருதயத்தில் சந்தோஷம் இல்லைன்னா இல்லை, முடியாது. எல்லாமே குப்பை. இன்றைக்கு நம்ம அந்த காரியங்களை பார்க்கிறோம். உலக பிரகாரமான பார்வையில் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், 100 சவரன் நகை போட்டு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருக்கு சித்தமா? ஆண்டவர் பார்வையில் இது நல்லா இருக்குமா? ஆண்டவர் சித்தத்தின் முனையில் நான் நிற்கிறேனா? லோத்து அங்கே பார்க்கல. லோத்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? பார்வைக்கு நல்லா இருக்கிறது, கம்ஃபர்டபுளா இருக்கிறது, நல்ல ஜாலியா இருக்கிறது. இன்னைக்கு ஜாலியில போயிருச்சு இல்லையா? எல்லாமே காம்ப்ரமைஸ்ட். நல்லா ஜாலியாக போகணும், வரணும், சாப்பிடணும், உடுத்தணும், நல்லா அங்கே எங்கே சுற்றணும். ஆனால் ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா? இல்லை. ஆண்டவரை தேடுறோமா? இல்லை. ஆனால் ட்ராவல் பண்ணணும், சாப்பிடணும், அந்த ரெஸ்டாரண்ட்டு போகணும், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணும். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லை. அதனால என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மோவாபியர், அம்மோனியர் ஆகிய 2 தேவையில்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. 2 பிள்ளைகளும் தகப்பனோடு தேவையில்லாத உறவுகளில் ஈடுபட்டு அங்க சந்ததி ஒரு அருவருப்பான ஒரு சந்ததி எழும்பினது நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த தகப்பன் சரியில்லை. தகப்பனுடைய முடிவு, பெற்றோருடைய முடிவு அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை முறை ஏற்படுத்தினது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் பாருங்களேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடே சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். தகப்பன் ஒரு உணர்வில்லாத ஒரு தகப்பன். இன்னைக்கு பெற்றோர் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, யாரோட பேசுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவங்க எதிர்காலம் என்னமாய் முடிய போகிறது, உணர்வில்லாத சந்ததியாய் இன்றைக்கு மாறிவிட்டது. பிசாசு இன்றைக்கு சாப்பிடணும், இன்றைக்கு ஜாலியா இருக்கணும், இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய இருதயத்தையே மந்தமாக்கி வஞ்சித்து விட்ட காலத்துல நம்ம வந்து விட்டோம். இங்க பாருங்க, லோத்து உணராது இருந்ததுனால சந்ததி பாழாய் போனது. என்றைக்குமே ஆண்டவர் பார்வையில் ஒரு அருவருப்பான சந்ததியாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய சந்ததி ஹல்லேலூயா கர்த்தருடைய பார்வையில் அழகான சந்ததியாய் இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கணும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுக்காக? இன்றைக்கு நீங்கெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய வயது முதிர்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க. ஆனா நான் வயதுல சிறியவள், ஆனா என்னை கொண்டு உங்களிடத்துல பேச வைக்கிறார். என்னால் நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இவ்வளோ பெரிய சகோதரிகள் ஸ்திரீகளுக்கு முன்பாக நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? என் தாயின் ஜெபம் மாத்திரமே. ஹல்லேலூயா. என் தாய் தகப்பனுடைய ஜெபம் தான் என்னை இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது. கடந்த நாட்களில் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்பொழுது இந்த சபையில் வந்து அவங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் வந்து ஊழியத்தில் நிற்கிறேன் என்றால் என்னுடைய காரியமா, என்னுடைய ஜெபமா, என்னுடைய வேத வாசிப்பா? ஒன்றுமே கிடையாது. என் தாய் எனக்காக ஜெபித்த ஜெபம், என் தகப்பன் எங்களுக்காக ஜெபித்தது. இரவில் எங்கள் தலையில் கைகளை வைத்து ஜெபிப்பாங்க. காலையில் ஒரு நாளும் எங்கள் அம்மா பெட்டில் நான் பார்த்ததே கிடையாது. அன்லெஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் எழும்பும் பொழுது பெட்ல இருக்க மாட்டாங்க, ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம் டைம், அவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இந்த செய்து கொடுக்கணும், இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறமா இடையில ஜூஸ், அப்புறமா லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ், திரும்ப டின்னர். இப்படி நம்ம சமையல் அறையிலே நம்ம செலவு செய்கிறோம் இந்த உடலுக்காக, உணவுக்காக இல்லையா? ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய சந்ததிக்கு இன்னைக்கு நம்ம ஜெபிக்காம இருக்கிறோம்.
எதிர்காலத்துக்கு ஜெபிக்காம எத்தனை ஸ்திரீகள் நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். நம்ம ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம ஜெபிக்கல. நம்ம பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம ஓடி போய் ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல எப்பொழுதும். ஏன்னா சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்றோமா? எப்பொண்டா தூங்கலாம், எப்பொண்டா படுத்திருந்து இந்த சீரியலை நம்ம போன்ல பார்க்கலாம், நம்ம அந்த யூடியூபை திறந்தா போதும், ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா அது எப்போ முடியுது நமக்கே தெரியாது, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், நம்ம தூங்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி சாத்தான் நம்மள இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம ஜெபிக்க விடாதபடிக்கு நம்ம உணர்வில்லாத நம்ம போயிட்டோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஸ்திரீகளா எழும்ப போகிறோம். உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ நீங்க சொத்து சுதந்திரத்தை நகைகளை சேர்த்து வைத்தாலும் ஜெபிக்கலனா அனைத்தும் குப்பையில, அனைத்தும் குப்பையில. அவங்க நல்லா வாழணும், நல்லா வாழ்க்கையை அனுபவிக்கணும், நல்லா கணவரோட சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் முழங்கால்களை முடக்க நீங்க தீர்மானிங்க. அன்றைக்கு லோத்து ஆண்டவர் சன்னதியில நின்று, ஆண்டவரே நான் எங்க போகணும்னு கேட்கல. ஆனா ஆபிரகாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை நோக்கி, வானத்தை நோக்கி அவர் பார்த்தார். வானத்தின் தேவன் நம்மளை வழி நடத்தினார். இன்றைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறோம் என்றால், அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரோடு நடந்ததுனால, இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோருடைய அவங்களுடைய பக்தியினால, அவங்களுடைய வேத வாசிப்பு, அவங்க நம்மளை நடத்தினதுனால, நாளைக்கு நம்முடைய சந்ததி சபையில் நிலைத்திருப்பாங்களா, நாட்டப்பட்டு இருப்பாங்களா? இன்றைக்கு நம்ம எடுக்கிற இந்த முடிவு. ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ கையினால் இடித்து போடுகிறாள். கையினால் இடித்து போடுறதில்ல, மதியனமாய் நம்ம தூங்கி, மதியனமாய் உணர்வு இல்லாமல் ஜெபிக்காம நம்ம ஸ்திரீகளா இருப்போம். ஆனால் நம்ம புத்தி இல்லாத ஸ்திரீகள். இன்றைக்கு நம்ம வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான், நம்ம மாறணும். ஹல்லேலூயா. நம்ம மாறிட்டோம்னா, நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம காரியத்தை ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை உடனே ஆண்டவர் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கே அற்புதம் நடக்கும் அப்படி நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கான பதிலை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய அம்மா நிறைய காரியங்களுக்காக ஜெபித்திருக்காங்க. அவங்க டைரி எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஆனால் உயிரோடு இருக்கும் போது நிறைய காரியங்களுக்கு பதில் வந்தது. ஆனால் நிறைய காரியங்கள் அவங்க பார்க்கல. ஆனால் நான் சொல்ல முடியும், அவங்க ஜெபித்த ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கு நாங்கள் அந்த பதிலை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்க பதில பார்த்து கொண்டோம். நானும் எங்க அப்பாவும் அடிக்கடி பேசுகிறது என்ன தெரியுமா? இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க ஜெபித்தது, அம்மா ஜெபித்தது இன்றைக்கு நடக்கிறது, அம்மா ஜெபித்தது இன்றைக்கு நடக்கிறது, அம்மா ஜெபித்தது. என்னோட சகோதரனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்க்கணும் ரொம்ப நீண்ட நாளாக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஜெபிக்கும் பொழுது நல்ல பெண் வரணும், ஆண்டவரே நல்ல பெண் வரணும் அப்படின்னு ஜெபிப்பாங்க. ஊழியத்தில் இருக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படிலாம் அவங்க ஜெபித்தது கூட இல்லை பாருங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க பெண் பார்க்கும் பொழுது அவள் ஐடியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் தகப்பனோடு அவங்க உறுதுணையாக ஆஃபீஸில் கவனிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவள் இணைந்து செய்கிறாள். ஏன் தெரியுமா? எங்கள் அம்மா அன்னைக்கு ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பெண் கொடுக்கறது தான் கஷ்டம்னு. இல்லை, பெண் நம்ம வீட்டுக்கு வரதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களை யார் கவனிப்பா? அவங்க மருமகா தானே கவனிக்கணும். நல்ல மருமகா வந்தால் தானே உங்களை கவனிக்க முடியும். இன்றைக்கு நம்ம உங்களுடைய மகன்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் நல்ல கணவனை தாங்க 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 அப்படி இல்லை, எனக்கு ஒரு நல்ல மருமகளை தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு நமக்கு சந்ததியை உருவாக்குகிற ஒரு ஸ்திரீ, ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும். இப்படியெல்லாம் நம்ம எழுதி வச்சா நமக்கு டைமே பத்தாது. ஆனா நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. நம்ம கண்களை மூடி இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இப்படி லோத்தை போல எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் லோத்தை போல உணர்வில்லாம இத்தனை நாள் நம்ம இருந்துட்டோம். உலகத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, உடுத்துறதற்கு, உணவுக்கு, அந்த நேரம் ஜாலிக்கு, இப்படியே நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இப்படியே நம்முடைய ஜெபங்கள் கூட இதையே சுற்றி வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நம்ம சந்ததி குறித்து, நம் குடும்பத்தை குறித்து விழிப்புள்ளவர்களாய், ஹல்லேலூயா, ஞானமுள்ள ஒரு பெற்றோராய், ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாய் என்னை மாற்றுங்கப்பா.